கடன் வாங்கியாச்சும் கல்யாணத்தை கிராண்டா பண்ணணும்னு நினைப்புல இருக்கிறவங்க இவரை பார்த்தாச்சும் திருந்தலாம் போல. நாட்டின் பெரும் பணக்காரர் என்றால் முதலிடத்தில் இருப்பது முகேஷ் அம்பானி. அவர் தன் மகன் ஆனந்த் அம்பானிக்கு உலக பிரபலங்களை அழைத்து நடத்தி வைத்த ஆடம்பர திருமணத்தை உலகமே வியந்து பார்த்தது. அத்தோடு சில நல்ல காரியங்களையும் செய்தார். அப்படி இருக்க அவருக்கு அடுத்தபடியாக இந்திய பணக்காரர்களுக்கான ஃபோர்ப்ஸ் பட்டியலில் 2ஆம் இடத்தில் இருப்பவர்தான் கௌதம் அதானி. சுமார் 5 லட்சம் கோடிக்கும் அதிகமான சொத்துக்களை வைத்திருக்கும் அதானி தனது மகன் ஜீத்துக்கு மிக எளிமையாக திருமணம் செய்து வைத்திருக்கிறார். நெருங்கிய உறவுகள், நட்புகள் மட்டுமே பங்கேற்ற திருமணத்தில் பாரம்பரிய சடங்குகள் தவிர அனாவசியமாக எந்த ஆட்டம் பாட்டமும் நடைபெறவில்லையா? இது கஞ்சத்தனத்துக்கான செலவு குறைவு அல்ல. திருமணத்துக்கு செலவு செய்யப்பட இருந்த பணத்தை சமூகத்துக்கு செலவு செய்கிறாரா? 1 அல்ல 2 அல்ல 10,000 கோடி. அத்தனை பணத்தையும் மக்களின் நல்வாழ்வுக்கும் சமூக முன்னேற்றத்துக்கும் செலவழிக்கிறாரா? மகனின் வாழ்க்கையில் புதிய அத்தியாயம் தொடங்குவதை ஒட்டி 500 மாற்றுத்திறனாளி ஏழை பெண்களுக்கு திருமணம் முடித்து வைப்பதாக அறிவித்துள்ளார். அவர்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாயை திருமண பரிசாக கொடுக்கிறாராம் அதானி. இது தனது மகனின் திருமணத்தை ஒட்டி மட்டும் செய்யப்படும் நல்ல காரியம் இல்லையாம். ஆண்டுதோறும் இதை தொடர திட்டமிட்டுள்ளாராம். மருத்துவமனை கட்டிடங்களை மேம்படுத்துதல், மருத்துவ கல்லூரிகளை அமைத்தல், சர்வதேச தரத்திலான K-12 பள்ளிகளை உலகத்தரம் வாய்ந்த பாடத்திட்டத்துக்கு தரம் உயர்த்தி திறமையான ஆசிரியர்களை அமர்த்துதல் ஆகியவை அந்த 10,000 கோடி நன்கொடை திட்டத்தில் உள்ளதா? இது பற்றிய தனது அறிவிப்பில் மக்கள் சேவையே மகேசன் சேவை என குறிப்பிட்டுள்ளார் கௌதம் அதானி. அது சரி, உங்க வீட்டு திருமணத்துக்கு நீங்கள் எவ்வளவு செலவு செஞ்சீங்க? கடன் வாங்கிப்பட்ட அனுபவ பாடத்தை பிறருக்கும் சொல்லலாமே.